அப்போ புதனுடைய தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு கன்ஃபியூஸு குழப்பங்கள் அதிகமாக, யாரை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் ஒரு ஃபியர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ புதன் மட்டும் கெட்டு போகாத தன்மையில் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறது பெஸ்ட்டு. புத்திசாலித்தனமும் அதிகமாக இருக்கும். புத்திசாலின்றதை விட ஆய்வு சிந்தனை அதிகமாக இருக்கும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பைசாவுக்கு ஒத்து வருமா, ஃபேமிலிக்கு ஒத்து வருமானாக்க ஒத்து வராது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி திருமண பொருத்தம் அப்படின்றது நம்ம 10 பொருத்த அடிப்படையில் பார்க்குறோம். அதில் துல்லியமாக வருமா அப்படின்னோம்னாக்கா வெறும் நட்சத்திரமோ ராசியோ பொருந்தி வந்தால் திருமணம் பண்ணலாம் அப்படின்றத காட்டிலும் அடுத்து நீங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது, திருமணம் யாரை நீங்கள் செய்ய முடியும், செய்யலாம் அப்படின்றப்ப செய்யலான்றதை விட இந்த இடத்துல என்னென்னா எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம டீட்டெயிலாக இதில் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்றத காட்டிலும் என்ன ஃபேக்டோ அதை அறிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுடைய ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய மன வாழ்க்கையோட அமைப்பு நிர்ணயமாகும். அந்த மன வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியினர்களுக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது இது ஃபிக்ஸடு. இதில் ஏதாவது மாறி வருமானாக்க உங்களுடைய மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஏற்ற இறக்க அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னாக்கா அது அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய திசா புத்தியின் அடிப்படையிலையும் அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் எந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க, அப்புறம் என்ன மாதிரியான திசா புத்தி அட் ப்ரெசண்ட் நடக்குது, அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய லைஃப் பேர் எப்படி இருக்கும்னாக்கா எப்படி அமையும், அது விருப்பப்படி அமைகிற திருமணமாகவும் இருக்கலாம் அல்லது அரேஞ்சு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம். அப்போ விருப்பமாக அரேஞ்சா அப்படின்றது அது பாவங்களை தான் சொல்ல முடியும். பாவங்கள் அப்படின்றது 3ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு புதன் தான். அவர் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணாருனாங்க அதிகபட்சம் அரேஞ்ச் மேரேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் 7ஆம் பாவத்தோடு தொடர்பு பெற்றால் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 11 சப்போர்ட்னாங்க ஜெயிக்கிறது, அதாவது 3ஆம் பாவம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய தன்மை, தரவு பொந்தம் மாதிரி, அதாவது ஒரு பெரியவங்களாக பார்த்து வைக்கிறது அல்லது மற்றவங்கள் தரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு வர்ற வாழ்க்கையை சொல்லக்கூடியது 3ஆம் இடம். 5ன்றது உங்களுடைய எண்ணங்கள், சிந்தை, காதல், இந்த மாதிரி ஒரு உங்களுக்குன்னு நீங்களாக க்ரியேட் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைக்கிறது அந்த 5ஆம் இடம். 7ன்றது தான் உங்களுக்கு உண்டான லைஃப் பேர், அதோட கேரக்டர்னஸை சொல்லக்கூடியது. அவங்க உங்களோட லைஃபுக்குள்ளே வருவாங்களா அப்படின்றது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் கனெக்டிவான லவ் மேரேஜ் ஆகும். அதே நேரத்தில் 2ஆம் இடம், 3ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம், 11ஆம் இடம் தொடர்பு பெற்ற அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதுதான் அமைப்பு. ஆனால் என்ன வேணாலும் நம்ம ஆசைப்படலாம். ஆனால் அதுக்குண்டான அம்சம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப நிச்சயமாக அந்த அம்சத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வாழ்வியல் தன்மை அமையும். நம்ம எவ்வளோ தான் ஆசைப்படலாம், ஆனால் ஆசைப்பட்ட மாதிரி அமைகிறதுக்கு விதி இடம் கொடுக்காது. அந்த அமைப்பில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிக்காக நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு வருவோம். இத்தகைய தன்மையில் பார்க்குறப்ப கும்பராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும், எந்த மாதிரியான தசாபுத்திகளில் அவங்களுடைய சுப பலன்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட தன்மையில் இருக்குன்னு பார்க்குறப்ப உங்கள் ராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திரட்டாதி 1, 2, 3 பாதங்களும் உள்ளடக்கினது கும்பராசி. இதற்கு நேர் எதிர் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மம் தான். சனிக்கு சூரியன் பகை தான், சூரியனுக்கு சனி பகை தான். இதே மாதிரி கடகத்துக்கு கூட பெருசாக அது சமன் மற்றும் பகை இந்த தன்மையில் வரும். பட் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது பொருத்தமற்ற திருமண வாழ்க்கை இருக்கும். எப்பயுமே அடைஞ்ச திருமண வாழ்க்கையில் ஒரு அதிருப்தி மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மையில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு தன்மை இருக்கும். ஏன்னாக்க உங்கள் ராசியில் பார்த்திங்கனாக்கா செவ்வாய், ராகு குருன்றது குரு சண்டால யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது என்னன்னாக்கா ஒரு அதிர்ஷ்டம் அடிப்படையிலையோ அல்லது மற்றவங்களுக்கு இணையாக ஒரு பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நுண்ணறிவு திறன் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா சூரியன் அந்த ராசியில் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேது, சுக்கிரன், சூரியன்.
7ஆம் இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல மட்டும்தான் இந்த ராசி அதிபதியோட ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரே ராசி உங்களுக்கு இருக்கும். அப்போ ராசி அதிபதியோட அதாவது சூரியனுடைய உத்திராடம், அதாவது உத்தரம் அப்படின்றது 1ஆம் பாதம் இருக்கிறது. வேறு எந்த ராசியிலையுமே அந்த ராசி அதிபதியோட ஸ்டார் அதே ராசியில் அமையிறது கஷ்டம். ஆனால் அந்த சூரியனுடைய ராசியில் மட்டும் அது அமையுது. அதனால் அவங்களுக்கு ஆளுமை தன்மை, டாமினேஷன் தன்மை அதிகமாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அடங்கி வாழக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு இருக்கும். எனக்கு உங்களுக்கு ராகு அப்படின்றது ஒரு சூதானமாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் மொழியே அது எதிர்த்து இந்த மாதிரி ஒரு சர்வைவல் பண்ண முடியுமானாக்க பண்ண முடியாது. அதாவது நீங்கள் பயந்த சுவாபம். ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மட்டும் வீக் ஆகிட்டாருன்னு வச்சுங்க. ஒரு 3-10 கூடிய ஒரு செவ்வாய் அவருடைய ராசிலேயே இருக்கார். வர உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, ஜாப் வைஸ் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய, அதாவது அதிகபட்சம் டீச்சிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சர்வீஸ் பேஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது அறிவை விற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை. அப்போ அறிவினாக்கா அது எந்த மாதிரியான அறிவே இருக்கலாம், ரைட் அண்ட் ராங் எந்த விதத்தில் தன்மையில் இருக்கக்கூடிய அறிவாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு சர்வீஸ் மோடில் இருக்கக்கூடிய கன்சல்டன்ட் மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு டீச்சிங் கோச்சிங் ட்ரைனிங் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தேரி. ஏன்னா உங்களுக்கு 3-10 கனெக்ட் ஆகுது. அவரும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் செவ்வாய். அப்படின்றப்ப ஒரு போல்டாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் ஒரு ப்ரொஃபஸராகவோ அல்லது அதிகபட்சம் பெரிய அளவில் ஒரு படிப்பு. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதனாக பெறுறாரு, 5-8 கூடையவர். அப்போ ஆய்வு கல்வியெல்லாம் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெற்றவங்களாக இருப்பாங்க கும்பராசி நேயர்களுக்கு. குடும்ப வாழ்க்கைன்றது பெருசாக ஒரு அனுகூலமான தன்மைகளை தர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு டாமினேட் பண்ணக்கூடிய ஃபெல்லோஸ் தான் வருவாங்க. அவங்கள நீங்கள் ஒரு நேர் வழியில் அவங்கள டேக்கிள் பண்ணாமல் ஒரு மறைமுகமான வழியில் தான் டேக்கிள் பண்ண. உங்களுடைய புத்திசாலித்தனத்திலையும் சாதுரியமான நடவடிக்கைகளை மட்டும்தான் நீங்கள் டேக்கிள் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய யோகாதிபதி அப்படின்றது சொல்லக்கூடியது சுக்கிரனும் உங்களுக்கு 5க்கும் அது 4க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கார். அப்போ சுக்கிரனுடைய புத்தியில் தான், அதாவது திசை வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, புத்தியில் தான் மிகப்பெரிய யோகங்களை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் அப்படின்னம்னாக்கா செவ்வாயோட 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் மகம் 1ஆம் பாதம் அப்படின்னு இருக்கும். அப்படின்றப்போ அவங்களுக்கும் அதிகபட்சம் செவ்வாய்க்கும் கேதுக்கும் பகை இருக்கும். அப்போ செவ்வாய் கேதுக்கு பகைனாக்கா மகம் 1ஆம் இடத்துல தான் அது இருக்குது. அப்போ செவ்வாயோட வீட்டில் தான் அந்த மகம் 1ன்றது அமையுது. அப்போ உங்களுக்கு தர்க்கம் எனி டைம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுலேயே மனமுறிவுகளோ அல்லது மனமுறிவு சார்ந்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதிகபட்சம் அரேஞ்ச் மேரேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதுவும் பிரச்சனைக்குரியதாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் சதயம் 2ஆம் பாதம் அப்படின்றது உங்களுக்கு அதிகபட்சம் விவாகரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது அவங்கள விட்டு பிரிந்து அல்லது தற்காலிகமாக பிரிந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளோ அந்த தசாபுத்தி காலங்களில் வரும். அதே நேரத்தில் சதயம் 4 அப்படின்றது நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய அளவில் பகை அல்லது பெரிய அளவில் பிளவு அல்லது பிரிந்து வாழக்கூடிய தன்மை அல்லது உங்களுக்கு நித்தியமாக எப்பயுமே கருத்து பேதம் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த அபிட்டம் 3 அதே மாதிரி சதயம் 2 மற்றும் 4 பாதங்களில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதிகபட்சம் பிரச்சனை ஃபேமிலி வைஸ் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்ற பாதங்களுக்குள்ள பெருசாக ஒரு பாதிப்புகள் இருக்காது. பட் இருந்தாலும் அதெல்லாம் அது துல்லியமாக பார்க்கும் பட்சத்தில் சமயத்தில் என்னன்னாக்கா திருக்கணிதத்துலேயும் வாக்கியத்துலேயும் இந்த பாதங்கள் முன்பின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உடைய ஜன்னச்சாட்டில் அது இருக்கக்கூடிய நிலைகள். அப்போ உங்களுக்கு இந்த குருவும் சனியும் செவ்வாயும் எந்த மாதிரியான தன்மையில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உங்களுக்கு எந்தெந்த திசைகள் அனுகூலமான திசை இருக்கும் அப்படின்றப்ப அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை பிறப்போட திசையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ராகு திசை தன்னுடைய 18 ஆண்டுகள் செவ்வாயில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோரார்லெஸ் ஒரு 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டால் கூட 23 வயசில் முடிஞ்சிருது. இப்போ ராகுல கடைசியில் கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 22-23 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய குருதசை இருக்குது பார்த்தீங்களா, குருதசை தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னாக்கா 2க்கும் 11க்கும் அதிபதி குரு. அப்போ குரு மட்டும் நல்லா இருந்தாருன்னு வச்சுங்க உங்களை பொறுத்த வரைக்கும். அதாவது சதயன்றது இல்லை, கும்பராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏஜ் வைஸ் பார்க்குறப்ப அது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு குரு மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தார், அதாவது கேந்திர திரிகோணத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய அனுகூலமான அந்த டைம் ஸ்லாட்டில் பெரிய அளவில் 23 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் 23 33 39 40க்குள்ளே நல்ல ஒரு லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் அந்த ராகுவோட திசையில் தான் பிறக்கிறீங்க. ராகுவோட நட்சத்திரத்தில் பிறக்கிறப்ப ராகு திசை தான் இருப்பு இருக்கும். அப்போ ராகு திசை இருப்பு அப்படின்றப்ப சதயம் 1-2 இருக்கிறப்ப கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு உங்களுக்கு சனி தான் தீர்மானிக்கும். சனி உங்கள் ராசி அதிபதி. அப்போ முக்கியமாக என்னென்னா பார்க்க வேண்டியது உங்களுடைய சனி திசை எந்த மாதிரியான காலகட்டத்தில் வருதுன்னு பாருங்கள்.
அதிகபட்சம் உங்களுடைய ஒரு 15லேருந்து 25, 35க்குள்ளே, ஏன்னா சனி 19 ஆண்டுகள் அப்படின்றப்ப நீங்கள் ராகுல தான் பிறக்கிறீங்க அப்படின்னா, ராகுல 1ஆம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுவோட ஃபுல் பீரியட் இருக்கும். அப்போ ஒரு 15 ஆண்டு, இது ஒரு 20 ஆண்டு, ஓரளவுக்கு 19 ஆண்டுன்னு வச்சுங்க. அப்போ 15, 25, 35 ஆண்டுகளுக்குள்ளவே சனியை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் 5, 8 கூடையவராக இருக்கார். அப்போ கிட்டத்தட்ட உங்களுடைய லைஃப் நல்ல லைஃப் அப்படின்றது சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35க்கு பிறகு தான் கொஞ்சம் புதன் கெட்டு போயிருந்தாருன்னா, அதாவது புதன் கெட்டு போகிறதுன்றது என்னென்னா, அவர் மறைவு பெறுறதுன்றது அறிவு ரீதியாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருப்பீங்க, உமனாக இருப்பீங்க. ஆனால் ஃபினான்ஷியலாகவோ அல்லது அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழக்கூடிய தன்மைகள் இருக்கும். அடுத்து உங்களோட ரிலேட்டிவ் வைஸ் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். மனக்குழப்பங்கள் அதிகமாக வருது. ஏன்னா 5 உங்கள் ராசிக்கு 5, 8 கூட அதிபதி தான் புதன். அப்போ புதனுடைய தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு கன்ஃபியூஸு குழப்பங்கள் அதிகமாக, யாரை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் ஒரு ஃபியர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ புதன் மட்டும் கெட்டு போகாத தன்மையில் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறது பெஸ்ட்டு. பட் மறைந்திருந்தார் 3, 6, 8, 12 இருந்தார் அப்படின்னம்னாக்கா 3, 6, 8, 12 அப்படின்றப்ப அறிவு ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த வளமை இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்வீங்க, பட் உங்களால் அதை சர்வீல் பண்ண முடியாது. அந்த மாதிரி தன்மையில் இருப்பீங்க. அந்த புதன் பலகீனமாக இருந்தாருன்னா, அதே நேரத்தில் புரட்டாதியில் பிறந்திருந்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓப்பனிங்காக உங்களுக்கு குரு தசை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை, அதுக்கப்புறம் புதன் தசை அப்படின்றப்ப குரு சனி புதன் அப்படின்றப்ப ஓப்பனிங் குரு அப்படின்றப்ப அந்த இடத்துல மினிமம் உங்களுக்கு 4, 4.5 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள தான் பாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது 3ஆம் பாதமாவோ 2ஆம் பாதமாவோ இருந்தால் ஒரு 10 ஆண்டுகள் இருக்கலாம்னு வச்சுங்க. ஏன்னா 16 ஆண்டுகளில் நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு 15 ஆண்டுகள் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நிர்ணயம் பண்ணக்கூடியது உங்களுக்கு குருக்கு அடுத்து வரக்கூடிய சனி தான். இப்போ 15 வயசுக்கு பிறகு ஒரு 25, 35 வயசு வரைக்கும் சனி தான் தீர்மானிக்குது. ஆனால் 35 வயசுக்கு பிறகு தான் புதன் வராரு. புதன் உங்களுக்கு லக்னாதிபதி தசை, ராசியாதிபதி தசை சனியாக இருக்கிறதுனால, சனி பலகீனமாக இருந்தாருன்னா மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். பலமாக இருந்தாருனாக்கா உங்களுக்கு நல்ல தன்மை இருக்கும். ஆனால் 35 ஆண்டு வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. எப்படி ஒரு சதயம் புதன் தசையில் அல்லல் படுறாங்களோ அவங்க கொஞ்சம் லேட்டாக அல்லல் போடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக அல்லல் போடுவீங்க புரட்டாதியில் இருக்கவங்களுக்கு. அப்போ புதன் பலகீனமாக, ஏன்னா புதன் உங்களுக்கு ராசி நட்சத்திரத்துக்கு அவர் பகை பெற்றவர், சதயத்துக்கு கூட புதன் அனுகூலமானவர். ஆனால் அந்த புரட்டாதின்றவர் அவர் புதன் அப்படின்றது உங்களுக்கு குருக்கும் புதனுக்கும் ஆகாது. அப்போ புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு புதன் தசைன்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் அவங்க மறைந்திருக்கிறது நல்லது. ஆனால் மறைந்திருக்கிறது அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்கு அதிகமாக யாராவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி சர்வீல் பண்ணுங்கள். இல்லைனாக்கா அந்த டைம் ஆஃப் பீரியட் அந்த திசை டைமிங்கில் அது பலகீனமான தன்மையில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பலமான தன்மையில் இருந்தால் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது இல்லை தொடர்புடைய விஷயமா இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் வைஸ் விஷயமா இருக்கலாம், அல்லது திருமணம் தொடர்புடைய விஷயமா இருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் மூவ் பண்ணக்கூடியது, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு கான்க்ரீட்டான ஒரு முடிவுக்கு வரீங்க அப்படின்னம்னாக்கா அது உங்களுக்கு நெகட்டிவான தன்மைகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் தோல்வி தரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும், திருமண தோல்விகளை. மற்றபடி ஆனால் இதில் என்னென்னா ஒவ்வொரு கோள்களுமே நம்ம சொல்கிறதுன்றது இந்த ராசி லக்னம் ஒரே ராசியாக வச்சு சொல்கிறோம். அதாவது கும்பராசியில் கும்ப லக்னம் இப்படின்ற பேஸில் வச்சு சொல்கிறோம். அது அந்த எந்தெந்த வயசில் நீங்கள் அந்த தசாபதிகளை கடக்கிறீங்க, மினிமம் ஒரு 25லேருந்து ஒரு 50க்குள்ளே இருக்கக்கூடிய 25 ஆண்டுகளுக்கு அனுகூலமான திசைகள் இருந்தால் போதும். அப்போ அனுகூலமான திசை அப்படின்றது உங்களுக்கு யாரெல்லாம் அனுகூலமான தன்மையில் தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு செவ்வாய் ராசிக்கு பகை பெற்றிருந்தால் கூட இந்த குரு திசையாக இருந்தாலோ அல்லது அவிட்டம்ன்றப்ப செவ்வாய் திசையாக இருந்தால் அவங்களுக்கு இந்த செவ்வாய் திசையும் சுக்கிர புத்தியோ உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தருது. ஏன்னா யோகாதிபதி சுக்கிரன் தான். அதே மாதிரி 3, 10 கூடையவரும் செவ்வாய் தான். அதே மாதிரி தன லாபாதிபதி குரு தான். அப்போ குரு புத்தி, செவ்வாய் புத்தி, சுக்கிர புத்தி மட்டும்தான் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க 3 பேரும் கெடாமல் இருந்தால் போதும். கெடாமனாக்கா மறைவு பெறாமல் இருந்தால் போதும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவர் தீயகோள் தான். மற்றபடி குருவும் சுக்கிரனும் சுபகோள்கள். குருவும் சுக்கிரனும் சுபகோள்கள் அப்படின்றப்ப அந்த திசாபுத்தி காலங்களில், திசை இல்லாட்டியும் புத்தி காலங்களில் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை மாற்றத்தை லைஃப்பில் வாழ்க்கையில் அது பார்த்திங்கன்னா அடிக்கடி மாற்றங்கள், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு அல்லது ஒரு மனதுக்கு இனிய சம்பவங்கள் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மற்றபடி இந்த செவ்வாயின்றது கொஞ்சம், அதாவது உங்களுக்கு சதயத்தில் இருந்தீங்கன்னாக்கா செவ்வாய் புத்தியோ செவ்வாய் இதோ ஒரு அனுகூலமற்ற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி அவங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பலமாக இருந்தார் அப்படின்னம்னாக்கா, அதாவது உங்களுடைய ராகுவாக இருந்து, அதாவது சதய நட்சத்திரமாக இருந்து
செவ்வாய் பலமான ஒரு தன்மையில் இருந்தாருனாக்கா ஜாப் வைஸ் உங்களுக்கு வருமான வைஸ் உங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸ் நல்லா இருக்குமோ ஒழிய மற்றபடி இல்லற வயசு ஃபேமிலி வைஸ் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு கருத்து வேறுபாடோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதனால் ஒரு நல்ல ஒரு பணம் அப்படின்றது எல்லா விஷயத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிடாது. ஒரு அன்புன்றது ஃபுல் பண்ணுற அளவுக்கு பணம் ஃபுல் பண்ணாது. அப்போ யாராவது நீங்கள் டிபெண்ட் பண்ணுறீங்கன்னாக்க சதா டென்ஷன் டெம்பர், அதாவது ரொம்ப ப்ரெஷரோடையும் டென்ஷனோடையும் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா 5 கூடையவன் புதனும் 8 கூடையவனாகவும் ஆயிடுறான். அப்போ புதன் வரக்கூடிய புதன் பலகீனமாகவும் இருக்கக்கூடாது, பலமாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அது எந்த மாதிரி தன்மையில் இருக்கலாம் அப்படின்னம்னாக்கா, புதனை பொறுத்த வரைக்கும் மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவான். அப்போ 6ல் புதன் இருந்தாலோ 8ல் புதன் இருந்தாலோ 12ல் புதன் இருந்தாலோ நீசம் பெற்ற புதனாக இருந்தாலோ உங்களுக்கு அறிவுபூர்வம் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்கள் இருக்கும். அதாவது புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். புத்திசாலின்றதை விட ஆய்வு சிந்தனை அதிகமாக இருக்கும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பைசாவுக்கு ஒத்து வருமா, ஃபேமிலிக்கு ஒத்து வருமானாக்கா ஒத்து வராது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு நோய் நொடியோடைய பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எந்த மாதிரியான தன்மையில் தான் இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று 5ல் புதன் இருக்கிறது பெஸ்ட்டு, 6ல் இல்லாமல் இருந்தால் நல்லது. அதே மாதிரி இல்லது 7ஆம் இடத்துல இருந்தால் ஒரு காதல் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன பிணக்குகள் வந்தால் கூட அதை சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுலேயும் இந்த சுக்கிரன் சாரத்தில் புதன் இருந்தாருனாக்கா நிச்சயமாக காதல் திருமணம் ஈஸியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன்னாக்கா அவர் உங்களுக்கு யோகாதிபதி 4க்கும் 10க்கும் 4க்கும் 9க்கும் அதிபதி ஆகிறார் சுக்கிரன். அதன் சாரத்தில் புதன் இருக்கிற பட்சத்தில் நல்லாயிருக்கும். மற்றபடி குருவோட சாரத்தில் புதன் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்போ 2 11ல் புதன் இருந்தாலும் நல்லது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் நல்லது, 7ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் நல்லது, 8 10ல் இருந்தாலும் நல்லது. 8ஆம் இடத்துல இருக்கிறத விட 5 4 இந்த இடங்கள்ல இருந்தால் நல்லது. எந்த இடத்துல இருந்தால் கெட்டது அப்படின்னம்னாக்கா, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12லையோ 8லையோ 6லையோ இருக்கிறதுன்றது, 6ல் இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனைகள். மற்றபடி 2ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனைகள். 2ஆம் இடத்துல இருந்தால் காதல் திருமணத்தை ஈஸியாக இன்சிஸ்ட் பண்ணோம். அதுவும் எந்த மாதிரியான ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னம்னாக்கா, உங்களுக்கு அந்த குருவோட ஸ்டாராகவே இருக்கணும். குருவோட ஸ்டார்னாக்கா புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருந்தானாக்கா திருமணம்ன்றது காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ரேவதியில் இருந்தாலும் காதல் செய்வீங்க, பட் தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது விரும்பாத காதலை செஞ்சு அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது சனியோட அம்சத்தில் இருந்தால் பிரிந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சனியோட அம்சத்தில் தான் புதன் இருக்கார் அப்படின்னம்னாக்கா, அது பூசம் மாதிரி இல்லாமல் உத்திரட்டாதி மாதிரியோ அல்லது அனுசம் மாதிரியா இருந்தால் நல்லது. மற்றபடி பூசத்தில் மட்டும் புதன் இருக்கக்கூடாது. அது 6ஆம் இடத்துலையும் இருந்துருது. இப்போ 5 கூட 6க்கு போனாலே மனம் ப்ரெஷர் டென்ஷன் நிறையாவே இருக்கும். அப்போ இந்த இடத்துல கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான திசாபுத்திகள் பலன் தரும் அப்படின்னம்னாக்கா, செவ்வாயில் பிறந்தவங்களுக்கு, அதாவது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசையும், சதயத்தில் பிறந்தவங்களுக்கு சனி தசையும், புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு புதன் தசையும் அனுகூலமான திசையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமான அந்த இளமை பருவம் முடிந்து இந்த ஏர்னிங் பண்ணக்கூடிய சொத்து சம்மந்தப்பட்ட வரவுகளையோ இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய திசைகள் அனுகூலமான திசையாக இருந்தால் மற்ற பிரச்சனைகள்லாம் சாதனமாக இருக்கும். இது உங்களுக்கு சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். ஓரளவுக்கு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருமணம் அப்படின்றது உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் தான் இருக்கார். சூரியனுடைய தன்மையை பொறுத்து சூரியன் 6ல் இருந்தாரோ அல்லது 8ல் இருந்தாலோ சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபேமிலி வைஸ் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த காலகட்டங்கள் தான் அது சூரியனுடைய திசாபுத்தி காலங்கள்லையோ அல்லது எந்தெந்த டைமிங்கில் 6 கூடிய திசையில் 7 கூடிய புத்தி நடந்தாலோ அல்லது 7 கூடிய திசையில் 6 கூடிய புத்தி நடந்தாலோ கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த 3ன்றது உங்களுக்கு செவ்வாய் போல்டான தன்மையில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் உங்களுடைய பேச்சாலேயே உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டாலே போதும். பேச்சை குறைக்கிறதுனாக்கா மீன்ஸ் அதிகபட்சம் பேசாமல் இருந்தாலே சில விஷயங்கள் தானாகவே ஆஃப் ஆகிடும். நீங்கள் பேச என்னன்னாக்கா உங்களுடைய கருத்தை வைக்கிறேன்ட்டு நீங்கள் உங்களை நியாயப்படுத்துவீங்க. அவங்க தன்னுடைய கருத்தை வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கருத்தை நியாயப்படுத்துவாங்க. எப்பவுமே நான் பேசுகிறது எனக்கு நல்லதாக தான் படும், நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு நல்லதாக தான் படும். அப்படின்றப்ப இதே மாதிரி கண்ணோட்டம் தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படின்றப்ப பேச்சு பதில் பேசுகிறதுன்றது ஒரு தீர்வு ஆகாது. அப்படின்றப்ப அந்த இடத்துல சைலண்ட்டு மௌனம் நிறைய விஷயங்களுக்கு முடிவு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ மௌனம் அப்படின்றது அனைத்து விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மூத்தான சுமூகமான சுபமான முடிவுகளை தான் தரும். அப்போ மௌனத்தை மட்டும் அதிகமாக கடைப்பிடிச்சிங்கனாலே நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏதாவது உங்களுடைய சுய கருத்துக்கள் அடிப்படையில் ஏதாவது விவரம் தெரியணும் அப்படின்னம்னாக்க கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட்டா பர்த்து டைமாக பார்த்து பிளேஸாக பார்த்து பதிவிட்டு கேள்விகளை கேளுங்க. அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பர்சனலாக நிறைய விஷயங்களை ஏதாவது தெரிஞ்சுக்கணும்
அதாவது தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில், அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் பதிவிட்டு அனுப்பிட்டீங்கன்னாக்கா நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க. அதை நீங்கள் கீப் அப் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் மற்றபடி உங்களுடைய ஸ்டஃப்பு, அதாவது ஜாதகத்தோட ஸ்டஃப் எப்படி இருக்கும், இந்த ஜாதகர் எப்படி தப்பட்ட தன்மையில் வாழ்வாங்க, இப்போ என்ன மாதிரியான அதாவது தசாபத்தியில் நீங்கள் கிராஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனோட விளைவுகள் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும், இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன். நன்றி, வணக்கம்.